சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் அவசர ஆலோசனை, தனிச் செயலாளர்கள் நியமனம். முதலமைச்சர் விஜய்க்கு மு.க. ஸ்டாலின் வாழ்த்து, வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்ற வேண்டாம் எனவும் தெரிவிப்பு. விஜயின் பதவியேற்பில் வெடித்த சர்ச்சை, தமிழ்தாய் வாழ்த்து பின்தள்ளப்பட்டமைக்கு வலுக்கும் கண்டனம். குற்றப்பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட யாழ் போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சியம், நாளை கொழும்பிலிருந்து வரும் ரசாயன பகுப்பாய்வு நிபுணர்கள். 12ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாக தயார், மஹிந்த ராஜபக்ஷ அதிரடி அறிவிப்பு. ஹண்டா வைரஸ் அச்சம், எம்பி ஹோண்டியஸ் கப்பலில் இருந்து 150 பயணிகள் வெளியேற்றம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பதவியேற்ற சில மணி நேரங்களில் புதிய திட்டங்களை செயற்படுத்துவது தொடர்பில் அரசு அதிகாரிகள் மற்றும் தலைமை செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். இதேவேளை தமிழக முதலமைச்சர் விஜயின் தனிச் செயலாளர்களாக செந்தில்குமார் மற்றும் லட்சுமி பிரியா ஆகிய இருவர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழக அரசியல் வரலாற்றில் பல தசாப்தங்களாக நீடித்து வந்த இருமுனை போட்டியை உடைத்தெறிந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். பதவியேற்பு விழா சென்னை நேரு உள் விளையாட்டரங்கத்தில் இடம்பெற்ற நிலையில் 3 முக்கிய கோப்புகளில் விஜய் கையெழுத்திட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் விஜய் தமிழ்நாடு அரசின் நிதி நிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். விழாவை முடித்துக்கொண்டு தலைமைச் செயலகத்தை நோக்கி சென்ற விஜய்க்கு தலைமைச் செயலகத்தில் காவல்துறை அணிவகுப்பு இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் முதலமைச்சர் விஜயை வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்புக்கான கோப்புகளில் கையெழுத்திட்டார். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வானவர்களுக்கு நாளை காலை 9:30 மணிக்கு தற்காலிக சபாநாயகர் முன்னிலையில் பதவியேற்பு நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய்க்கு பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் விஜயின் தனிச் செயலாளர்களாக செந்தில்குமார் மற்றும் லட்சுமி பிரியா ஆகிய இருவரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். செந்தில்குமார் இதற்கு முன்பு தமிழக சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றி வந்ததுடன் கொரோனா காலகட்டம் மற்றும் பொது சுகாதார திட்டங்களில் இவரது செயற்பாடுகள் மிகச் சிறந்ததாக கருதப்பட்டது. லட்சுமி பிரியா இதற்கு முன்பு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலாளராக பணியாற்றி வந்த இவர் சமூக நலத் திட்டங்களை செயற்படுத்துவதில் அதிக அனுபவம் கொண்டவர். புதிதாக நியமிக்கப்பட்ட தலைமைச் செயலாளர்களுடன் புதிய திட்டங்களை செயற்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இருவரும் பதவியேற்றதிலிருந்து ஓராண்டு பதவியில் இருப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு தமது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்ப வேண்டாம் எனவும் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவொன்றையிட்டு அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றதும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கையெழுத்திட்டுள்ள அறிவிப்புகளை வரவேற்பதாக தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீர்கள் எனவும் மக்களுக்கு கொடுக்க மனதும் ஆட்சி திறமையும் தான் வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் ஓர வஞ்சனையையும் சமாளித்து தாம் எண்ணற்ற மக்கள் நலத் திட்டங்களை நிறைவேற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்துவிட்டு சென்றுள்ளது கடந்த அரசு என்ற குற்றச்சாட்டை விஜய் முன்வைத்துள்ளதாகவும் அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குட்பட்டே தமிழ்நாட்டின் கடன் அளவு இருக்கின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத வரவு செலவு திட்டத்தில் தாம் தெளிவாக கூறியுள்ளதாகவும் வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்ப வேண்டாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே வாக்குறுதிகளாக அளிக்கின்றேன் என கூறி ஆட்சிக்கு வந்துள்ள தாம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் எனும் நுணுக்கங்களை தம்மைப் போலவே கற்றுக்கொள்வீர்கள் என தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் புதிய முதல்வருமான விஜயின் பதவியேற்பில் தமிழகத்தின் மரபை மீறி முதலில் தமிழ்த்தாய் பாடப்படாமல் விட்டமை குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சிக்கு ஆதரவளித்த கட்சிகளில் ஒன்றான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் விசனம் வெளியிட்டுள்ளார். இந்த பாரதூர தவறு இடம்பெற்றமை குறித்து புதிய அரசு மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ள நிலையில் இன்று இடம்பெற்ற சில நகர்வுகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வாத பிரதிவாதங்களுக்கு உள்ளாகியுள்ளது. தமிழகத்தில் 1970 முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் கொண்டுவரப்பட்ட அரசாணையின் பின்னர் தமிழக அரச நிகழ்வுகள் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தான் தொடங்குவது வழக்கம். கடந்த 2021 முதல் தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழகத்தின் அதிகாரப்பூர்வ மாநில பாடலாக அறிவிக்கப்பட்டு அது இசைக்கப்படும் போது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்பது கட்டாய விதியாக்கப்பட்டது. இவ்வாறு தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ விழாக்களில் இதுவரை தமிழ்த்தாய் வாழ்த்து முதன்மையான பாடலாக பாடப்பட்ட நிலையில் அந்த வழக்கத்திற்கு மாறாக இன்று முதல்வர் விஜயின் பதவியேற்பு விழாவில் முதலில் வங்காள மொழி வந்தே மாதரம் பாடலும் அதற்கு பின்னர் இந்திய தேசிய கீதமும் மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டமை தமிழகத்தின் மரபை மீறிய செயல் என்ற விமர்சனங்கள் வந்துள்ளன. இந்த மரபின்படி முதலில் தமிழ்த்தாய் பாடப்படாமல் விட்ட சம்பவம் புதிய ஆட்சி மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டுமென குறித்து தவிகவின் ஆட்சிக்கு ஆதரவளித்த கட்சிகளில் ஒன்றான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கோரியுள்ளார். இந்த நிலையில் 46 ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழக அமைச்சரவையில் பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரான வெங்கட் ரமணனுக்கு கல்வி அமைச்சகம் ஒதுக்கப்பட்ட விடயமும் அரசியல் அரங்கில் விவாத பொருளாகியுள்ளது. தமிழகத்தின் புதிய அமைச்சரவையில் பாடசாலைகள் மற்றும் கல்வித்துறை அமைச்சராக வெங்கட் ரமணன் நியமிக்கப்பட்டமை வாத பிரதிவாதங்களுக்குள்ளாகியுள்ளது. கடந்த தேர்தலில் மயிலாப்பூர் தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சராகியுள்ள இவர் நடிகர் விஜயின் மேலாளராக 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவர். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொருளாளர் என்ற முக்கிய பொறுப்பில் உள்ள இவர் மயிலாப்பூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் அவருக்கு இன்று பாடசாலைகள் மற்றும் கல்வித்துறை அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. 46 ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழக அமைச்சரவையில் பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் அவருக்கு கல்வி அமைச்சும் ஒதுக்கப்பட்ட விடயமும் இப்போது அரசியல் அரங்கில் விவாதப் பொருளாகியுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதான மருந்து களஞ்சிய சாலையில் நேற்றைய தினம் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் குறித்த பகுதி குற்றப்பிரதேசமாக அறிவிக்கப்பட்டு காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பில் இருந்து அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகள் நாளைய தினம் யாழ்ப்பாணம் சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பிரதான மருந்து களஞ்சிய சாலையில் நேற்று அதிகாலை 1:10 அளவில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. களஞ்சியத்தில் இருந்த மருந்துகளில் 60% அதிகமானவை எரிந்து சாம்பலாகியுள்ளதுடன் புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகள் மற்றும் சத்திர சிகிச்சை உபகரணங்கள் பெருமளவில் அழிவடைந்துள்ளன. மருந்து தட்டுப்பாட்டை தவிர்க்க வவுனியா, அனுராதபுரம் மற்றும் கொழும்பில் உள்ள வைத்தியசாலைகளில் இருந்து அவசர மருந்துகளை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் நோயாளர்களுக்கான மருந்து விநியோகம் தடைபடாது என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் யாழ்ப்பாண தடயவியல் காவல்துறையினர் குறித்த பகுதியில் சோதனைகளை மேற்கொண்டு தடயங்களை சேகரித்துள்ளனர். அத்துடன் கொழும்பிலிருந்து அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகள் நாளை யாழ்ப்பாணம் சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர். விசாரணையில் எவ்வித இடையூறும் ஏற்படாதிருக்க குறித்த பகுதி குற்றப்பிரதேசமாக அறிவிக்கப்பட்டு காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அழைப்பை ஏற்று எதிர்வரும் 12ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாக தாம் தயாராக உள்ளதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைமை நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்த சென்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக எதிர்வரும் 12ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாக்குமாறு நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸிற்கு 6 ஏர்பஸ் A330 விமானங்கள் மற்றும் 8 ஏர்பஸ் A350 ரக விமானங்களை கொள்வனவு செய்த போது $2 மில்லியன் அமெரிக்க லஞ்சமாக பெற்றதாக அப்போதைய தலைமை நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி நியோமாலி விஜயநாயக்க மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. விசாரணைகளின் போது தமக்கு கிடைத்த $2 மில்லியன் $20 மில்லியன் ரூபாவை அப்போதைய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவிற்கும் 60 மில்லியன் ரூபாவை அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் வழங்கியதாக கபில சந்திரசேன கோரியதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தனை ரியன்சி அரசகுல ரத்ன லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம்
மற்றும் தமது கட்சிக்காரரை அச்சுறுத்தி குறித்த வாக்குமூலத்தை பெற்றுள்ளதாக நீதிமன்றத்தில் சத்திய கடதாசி ஒன்றை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் இன்றைய தினம் இடம்பெற்ற விபத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் தொழிலாளர்கள் 9 பேர் படுகாயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்து தொடர்பில் தலைமன்னார் மற்றும் மன்னார் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் தலைமன்னார் வீதியில் அமைந்துள்ள கரிசல் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் வாகனம் ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த பனைமரம் ஒன்றுடன் மோதியுள்ளது. குறித்த விபத்து இடம்பெற்ற போது வாகனத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றில் கடமைக்காக சென்று கொண்டிருந்த தொழிலாளர்களே இருந்துள்ளனர். விபத்தில் சிக்கிய 9 பேரும் காயங்களுக்குள்ளாகிய நிலையில் மீட்கப்பட்டு உடனடியாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்து தொடர்பில் தலைமன்னார் மற்றும் மன்னார் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 4 கோடிக்கும் அதிகமான பெறுமதி கொண்ட போதைப்பொருளை இலங்கைக்குள் கொண்டுவர முயன்ற நபர் ஒருவர் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரை இன்றைய தினம் நீர்கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி தடுப்பு காவல் உத்தரவை பெற்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் ஹசி போதைப்பொருளை கடத்தி வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து வெளியேறும் உட்பட்ட இலங்கையர் ஒருவர் இன்று அதிகாலை விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் இன்று அதிகாலை 12:30 மணிக்களவில் தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து தாய் ஏர்வேஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார். அவர் கொண்டு சென்ற பயண பொதியினுள் சாக்லேட் போன்று பொதி செய்யப்பட்ட 15 உரைகளில் இந்த ஹைசிஸ் போதைப்பொருள் கண்டறியப்பட்டது. சந்தேக நபர் 4 கிலோ 778 கிராம் எடையுள்ள ஹைசிஸ் போதைப்பொருளை இவ்வாறு மறைத்து நாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளார். கைப்பற்றப்பட்ட குறித்த போதைப்பொருள் தொகையின் பெறுமதி சுமார் 4,77,80,000 ரூபாய் என காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபரை இன்றைய தினம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி தடுப்பு காவல் உத்தரவை பெற்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். உலகை அச்சப்படுத்திய கடலில் பயணித்த ஹண்டா வைரஸ் தொற்றுக்குள்ளான MV ஹேண்டியஸ் சொகுசு கப்பலில் உள்ள 150 பயணிகளும் அதன் சில பணியாளர்களும் இன்று அதிலிருந்து இறக்கப்பட்டுள்ளனர். கடும் சுகாதார முன்னெச்சரிக்கைகளுடன் ஹேண்டியஸ் சொகுசு கப்பலில் உள்ள 150 பயணிகளும் அதன் சில பணியாளர்களும் இன்று அதிலிருந்து இறக்கப்பட்டு வருகின்றனர். இன்று காலை முதல் இந்த மீட்புப் பணிகள் இடம்பெற்ற நிலையில் இறக்கப்படும் பயணிகளை உடனடியாகவே அவர்களின் நாடுகளுக்கு சிறப்பு விமானங்களில் அனுப்பும் நடவடிக்கையும் தயாராகியுள்ளது. இவர்களின் விமானங்கள் ஊடான பயணம் நாளை வரை இடம்பெறும் எனவும் இறுதி விமானம் நாளை ஆஸ்திரேலியாவுக்கு பறக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் இருந்து இறக்கப்பட்ட பயணிகளும் மருத்துவ விமானம் மூலம் திருப்பி அனுப்பப்பட்ட பின்னர் மருத்துவமனையில் 72 மணி நேரம் தனிமைப்படுத்தப்பட்டு வைரஸ் தொற்று சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட உள்ளனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் அவசர ஆலோசனை, தனிச் செயலாளர்கள் நியமனம். முதலமைச்சர் விஜய்க்கு MK ஸ்டாலின் வாழ்த்து, வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்ற வேண்டாம் எனவும் தெரிவிப்பு. விஜயின் பதவியேற்பில் வெடித்த சர்ச்சை, தமிழ்தாய் வாழ்த்து பின்தள்ளப்பட்டமைக்கு வலுக்கும் கண்டனம். குற்றப்பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட யாழ் போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சியம், நாளை கொழும்பில் இருந்து வரும் ரசாயன பகுப்பாய்வு நிபுணர்கள். 12ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாக தயார், மஹிந்த ராஜபக்ஷ அதிரடி அறிவிப்பு. ஹண்டா வைரஸ் அச்சம், MV ஹோண்டியஸ் கப்பலில் இருந்து 150 பயணிகள் வெளியேற்றம். இத்துடன் IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.